ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ காமிக்க போகிறேன்னா, சுத்தமான முறையில் பசும்பாலில் நம்ம வீட்டிலையே நெய் செய்யலாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த மாதிரி நெய் எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையிலேருந்து வாங்குறதே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மணமாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நம்ம வீட்டிலே பண்ணுற ஒரு திருப்தியும் கிடைக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம டெய்லி வீட்டில் வாங்குகிற பாலை காய்ச்சி அதுலேருந்து பால் ஆடையை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டே வாங்க. இது வந்து எனக்கு ஒரு 20-25 நாளைக்குள்ளாடி இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சேர்ந்துச்சு. நான் வந்து 3/4 லிட்டர் பால், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பால் வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு கூடுதலாக ஆடை கிடைக்கும். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு, அப்புறமா இதில் ஐஸ் க்யூப்ஸ் நிறைய இதில் ஆட் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 2 ட்ரே இருக்குது. அந்த 2 ட்ரே ஐஸ் க்யூபு நான் இதில் எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபுல்லாக அடிச்சுட்டே இருந்தோன்னா மிக்ஸி பிறகு ஹீட் ஆயிரும். அது பிறகு ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடிய இது வரும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு எடுங்க. இதில் வந்து 4 ஸ்டேஜ் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடித்த உடனே அந்த பால் மாதிரி ஃபுல்லாயிரும். இது செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி க்ரீம் மாதிரி கிடைக்கும். அப்புறமா வந்து 3 ஸ்டேஜ் எப்படின்னா, கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். நெய் அதாவது அந்த பட்டர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் நம்ம அடிக்கணும். அது மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் விட்டு 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 அடிக்கும்போது நமக்கு கடைசியில் வந்து இந்த உருட்டி எடுக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். பார்த்துக்கோங்க, நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும்போதே அது அழகாக உருண்டு வர்ற மாதிரி இருக்கா, அப்படி அழகாக திரண்டு கையில் இப்படி எடுக்கிற மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுக்கிற மாதிரி வந்துடும். இதோ தான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போவே நம்ம எடுத்துடலாம். பால் தனியாக, பட்டர் தனியாக பிரிஞ்சுட்டு அதை நம்ம அழகாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். கையில் அவ்வளோவா ஒட்டாது. அழகாக எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலான்னா, தண்ணியில், பச்சை தண்ணியில் வந்து நம்ம இதை வந்து காமிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் கொஞ்சம் உள்ளே இருக்கும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து நல்லா அமுக்கி அமுக்கி எப்படி உருட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பால் வந்து உள்ளே இருக்கிற பால் வந்து வேஸ்ட்டு பால் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன கையில எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹெல்த்தியாக நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வீட்டிலே பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சிச்சுவேஷனை தாங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து நல்ல நெய் சாப்பிட போகிறோம் அதனால். ஸோ கடைசியாக அந்த தண்ணியில் காமிச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி சரிச்சு வைக்க மாதிரி இருந்தால் மீதி இருந்தக்கூடிய பாலும் அதில் சரிஞ்சு வெளியில் வந்துடும். அப்படி நம்ம எடுத்து வேஸ்ட்டில் போட்டுடலாம். அப்புறமா இதை என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு சீன்சட்டியில் எடுத்து காய வைக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பில் பற்ற வச்சுட்டு சீன்சட்டியை தூக்கி வச்சுட்டு, அப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டரை அதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இனிமேல் தான் நமக்கு நெய் கிடைக்கும். இதை அப்படியே நல்லா ஹீட் பண்ண, அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம், அதாவது மிதமான சூட்டில் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அதேமாரி மிதமான சூட்டில் இப்படி கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் பாலோட இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நுரையா வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த நுரை வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயும் 1-2 ஸ்டேஜ் வரும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நுரை கட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நுரை மாறி அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வரும். பால் தனியாக பிரிஞ்ச மாதிரி நெய் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது, இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படின்னா சிம்மில் வச்சிடணும், சீக்கிரம் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ சிம்மிலே வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலருமே மாறி இன்னொரு நுரை வரும். அந்த நுரை வந்து பபிள்ஸ் மாதிரி நுரை வரும். அதுதான் நமக்கோட ஃபைனல் ஸ்டேஜ். இந்த மாதிரி இது வரும்போதே ரொம்ப ஸ்மெல் வரும். வீடு ஃபுல்லாக நெய்யோட வாசனையாக தான் இருக்கும். ஸோ இப்படி வரும்போது நல்ல கவனமாக நம்ம சிம்மில் வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த நுரை அமைஞ்சிரும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தீயை. அப்புறமா இது வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும் பார்த்துக்கோங்க. அதனால் கவனமாக நீங்கள் கிளறிட்டு, அடியில் அந்த ஒரு பால் மாதிரி தங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பால் பொடிகள், அந்த இது வந்து கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். கரிஞ்சிரும். அதனால் சீக்கிரமாக கவனமாக இந்த உடனே ஹேண்டில் பண்ணாலே போதும். சூப்பரான அடிபொலியான நெய் வந்து நமக்கு வீட்டிலேயே செஞ்சிடலாம். அப்புறம் இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் ஒரு மணி நேரத்தில் ஆறிடும். அப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு அந்த ஒரு பாக்ஸில். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.